வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கோரா சீசன் 2 அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. சீசன் 1 பார்த்தா தான் சீசன் 2 புரியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அதுல வர ஒரு போலீஸ் மட்டும் இதுல வருவாரு. மத்தபடி கதைலாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். பெருசா சிங்க் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சீசன் 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்கை கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை பார்த்து முடிச்சுட்டு கூட சீசன் 1 பாருங்க. பெருசா கனெக்ஷன் இருக்காது. எது கனெக்ட் ஆகுதோ அதை மட்டும் நான் தெளிவா சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். இந்த சீசனோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்கே ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணாங்கன்ற கேள்வியை நோக்கி விசாரணை ஆரம்பிக்குது. இந்த விசாரணையோட முடிவுல குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. காலையில பூஜைக்காக வெளியே போயிருக்காங்க போல. இப்ப பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பாட்டி இருக்காங்கல்ல, வீடு திரும்புறாங்க. இவங்க வீட்டுல அந்த மாட்டு தொழுவ மாதிரிலாம் இடம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா இவங்களோட பொண்ணான காவியான்றவங்க இறந்து போயிருக்காங்க. ஏதோ ஒரு கம்பியில குத்துன மாதிரி தான் இறந்து போயிருக்காங்க. இங்கதான் டைட்டில போடுறாங்க. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, இவங்க பேர் மீரா அப்படின்றது இன்ஸ்பெக்டர் லேடியா இருப்பாங்க. தகவல் கேள்விப்பட்டு இவங்களுமே ஸ்பாட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே 2 அசிஸ்டன்ட்டுங்க வந்திருக்காங்க. இதுல ஒருத்தர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரை நான் ஹீரோனே சொல்றேன். கொஞ்ச நேரத்துல இந்த லேடி மீராவும் வந்துடுறாங்க. இந்த ஸ்பாட்டை கிளியரா வைக்க மாட்டீங்களா, இங்க பாருங்க எவிடன்ஸ்லாம் அலைஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்க மாடு யூரின்லாம் போயிட்டு இருக்கு. கிளியர் பண்ணியா அப்படின்ற மாதிரி இவரோட அசிஸ்டன்ட்ட சொல்றாரு. அவருமே கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு இந்த லேடி பேசிட்டு இருக்கும் போது வாந்தி எடுக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவருக்கு தெரியல. இவருமே பக்கத்துல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து தராரு. அந்த தண்ணியை வச்சு இவங்க வாயெல்லாம் கொப்பளிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இறந்து போன பொண்ணோட அண்ணன் இந்த இடத்துக்கு வராரு. இவரோட பேரு விஷால் அப்படின்றது. தங்கச்சியை பாக்குறதுக்காக போக பாக்குறாரு. சார் எவிடன்ஸ் சார், போக கூடாதுன்ற மாதிரி ஹீரோ தடுத்துறாரு. தங்கச்சி இறந்து போகும்போது நீங்க எங்க போனீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆக்சுவலா இவரும் இவரோட ஒய்ஃபும் பக்கத்து ஊருக்கு போயிருப்பாங்க. கோயில் விசேஷத்துக்காக போயிருப்பாங்க. இந்த விஷாலோட ஒய்ஃப் பேரு மாயா. இவங்க 2 பேரை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. சரி, இந்த வீட்டுல வேற யார் இருக்கான்னு கேட்கும்போது ஒரு ஒர்க்கர் இருந்தான். அந்த ஒர்க்கரு ஊர்ல விசேஷம் கிளம்பி போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கிளம்பி போனவன கூப்பிடுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை தாண்டி ஒருத்தன் பிளட் கரையோட நடந்து போன மாதிரி இவங்களுக்கு தடம் தெரியுது. இந்த வழியா தான் அவன் வெளியே தப்பிச்சிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இறந்து போன லேடியோட பேரு காவியான்னு சொன்ன பாத்தீங்களா. அவங்க திங்ஸை இவங்க 2 பேர் சேர்ந்து செக் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இருக்கிறது தெரிய வருது. ஹஸ்பண்ட் பேரு தீபக் அப்படின்றது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அண்ணனோட ஒய்ஃப் மாயா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க எதுக்கு இங்க இருக்காங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த மாயாவும் விஷயத்த சொல்றாங்க. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் கருத்து வேறுபாடு, அதனால தான் காவியா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் விஷால பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. விஷால் நிறைய காசு வாங்கி தராம இருக்காரு போல. என் காசை எப்ப தருவேன்ற மாதிரிலாம் அந்த நபர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா காசை தந்துடுறேன், இப்ப இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி விஷால் அனுப்பி விடுறாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ மேல இருந்து கவனிச்சிருப்பாரு. இவங்க கூட அசிஸ்டண்டா வேற ஒருத்தர் இருக்காருல, அவர் இந்த பொண்ணை எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப கண்டுபிடிச்சிட்டன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காட்டுன்ற மாதிரி இவங்களுமே வாங்கி பாக்குறாங்க. டிக்டாக் வீடியோஸ்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த காவியா வீடியோஸ் போடுவாங்க போல. சித்துன்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட சேர்ந்து வீடியோ போட்டிருக்காங்க. இந்த சித்துவை பிடிச்சா விஷயம் தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த மீராவை பொறுத்த வரைக்கும் என்னோட அசிஸ்டண்டா மாத்த முடியுமான்னு கேக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோவை மாத்த முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா சீனியர் இருக்கார்ல, அவனுமே நல்ல ஆபீசர் தான். இப்ப செட் ஆகாம இருக்கலாம், போக போக செட் ஆயிடும். இவன் கூட சேர்ந்தே இந்த கேஸை சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிடுறாரு. ஹீரோவால சித்துவை கண்டுபிடிக்க முடியல. சித்துவோட ஃப்ரெண்டுமே இன்ஃப்ளூயன்சர் தான். அவனை லாக் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சித்து எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சித்து எங்கன்றது எனக்குமே தெரியாது, அவனோட அப்பா இந்த இடத்துல தான் இருப்பாரு, அப்பா கிட்ட வேணா விசாரிச்சுக்கோங்க, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இறந்து போன காவியாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் லேடி வந்திருக்காங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு இவங்க வந்தது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஒய்ஃப் அவங்க கூட சேர்றதே இவருக்கு பிடிக்காது. அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. நீ இங்க இருக்காத, உள்ள போய் சமையல் வேலையை பாருன்ற மாதிரி ஒய்ஃப் அனுப்பி வச்சிடுறாரு. மேடம், இந்த மாதிரி விசாரணைன்ற மாதிரி வீட்டுக்கு வராதீங்க, அவ கூட சேர்றதே எனக்கு பிடிக்கல. காரணம் அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு பையன் கூட சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தா, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல மேடம். தயவு செஞ்சு அவளை பத்தி விசாரிக்கிறதுக்காக இங்க வராதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரிலாம் திட்டி அனுப்புறாரு. இப்ப ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இவரோட ஒய்ஃப் பேரு சில்கி அப்படின்றது. இப்ப சில்கி கூட சந்தோஷமா இவர் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சில்கி இருக்காங்கல்ல, உங்க அன்னிக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அதுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி மீரான்ற அந்த இன்ஸ்பெக்டர் லேடியை காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரான்னு செக் பண்றாங்க. ஹஸ்பண்ட் வந்த மாதிரி தெரியல. இப்ப இவங்களே தனியா சாப்பிடுறாங்க, படுத்து தூங்குறாங்க.
ஹஸ்பண்ட் ரொம்ப லேட்டாயும் வரலன்னு தெரிஞ்சோன்னே இவங்க இருக்காங்கல்ல கார் எடுத்துட்டு ஒவ்வொரு சரக்கு கடையா செக் பண்றாங்க. ஒரு இடத்துல தான் ஹஸ்பண்ட் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. செம்ம போதையில இருக்காரு. எதுவுமே பேச மாட்டாங்க. அங்க இருந்து அவரை வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவங்க காவியாவோட ஃப்ரெண்ட பார்க்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணல. அதனால அந்த ஃப்ரெண்ட வெளியே வச்சு இவங்க மீட் பண்றாங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட காவியாக்கும் உனக்கும் எப்படி பழக்கம்னு கேட்கும்போது ஸ்கூல் டைம்ல இருந்தே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காவியா ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்கல்ல அது கூட ஓகே. ஆனா குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்காக தான் இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அந்த வயசு பையன் கூட பழகிட்டு இருந்தா. 2 பேருமே கொஞ்சம் லவ் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஒருவேளை ஹஸ்பண்ட் அதனால கோவப்பட்டிருப்பாரா அப்படின்ற மாதிரி இந்த மீரா கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சித்துவோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது சித்துவோட அப்பா இங்கதான் இருப்பாரு, அவரை வேணா போய் பாருங்கன்ற மாதிரி அவன் சொன்னான் பாத்தீங்களா. அந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் மத போதகருக்கு கீழே வேலை பாக்குறாரு போல. அவரை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணவரு உன் பையன் எங்கன்னு கேக்குறாரு. என் பையன் எங்கன்றது எனக்கே தெரியாதுன்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவர் தேடி பார்க்கும் போது கடைசியா அப்பா அவனுக்கு பணம் எடுத்து தந்திருக்கிறது தெரிய வருது. அவன் எங்க இருக்கானே தெரியாது. ஆனா பணம் மட்டும் எடுத்து தந்தியா, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாரு. சார் பணம் மட்டும் தான் சார் எடுத்து தந்தேன், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப வீட்டுல ஒரு கெட்ட நாத்தம் வருது. பையனோட ஷூன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அந்த ஷூவை எடுத்துக்கலான்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இறந்து போனாங்கல்ல அந்த லேடி வீட்டுல ஒர்க்கரா ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் ஊருக்கு போனதுனால இந்த இடத்துக்கு வர வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ கிளம்புறதுக்கு முன்னாடி எதையாவது கவனிச்சியா, என்ன டைம் கிளம்புன அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. ஆமா மேடம், ஒருத்தன் வந்து அவங்க கூட சண்டை போட்டதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சண்டை போட்டது இவனா பாருன்ற மாதிரி சித்துவோட போட்டோவை காட்டுறாங்க. இவனே தான் மேடம் அப்படின்ற மாதிரி இந்த ஒர்க்கர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஒர்க்கருக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராரு. இறந்து போனா அந்த காவியா தான் இந்த சித்து கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ நல்லா என்ன ஏமாத்திட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரிலாம் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவர் அந்த இடத்துக்கு வந்தோடனே அவன் பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இவங்களுமே இதை பத்திலாம் அண்ணன் கிட்ட சொல்லாதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பி போயிட்டேன் மேடம், அவன் தான் திரும்பி வந்து கொலை பண்ணிட்டான் போலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்புன்ற மாதிரி இவங்க அனுப்பி விடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல சித்துவோட ஷூவை கொண்டு வந்திருக்காரு. இது எதுக்காக கொண்டு வந்திருக்கன்னு இன்ஸ்பெக்டர் லேடி கேக்குறாங்க. அவன் கடைசியா எங்கெல்லாம் போயிருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இறந்து போன பொண்ணோட அம்மாவை காட்டுறாங்க. அந்த பொண்ணு இறந்து போன இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட மருமக இருக்காங்கல்ல, இப்படியே ஃபீல் பண்ணா என்னத்த அர்த்தம், சாப்பிடுறதுக்கு வாங்கன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஹீரோவோட அன்னைக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்க போறதா சில்கி சொன்னாங்கல்ல, இவருமே அந்த இடத்துக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் அன்னிக்கும் கள்ள தொடர்பு மாதிரி ஏற்பட்டிருக்கும். காரணம் அண்ணன் எப்ப பாரு அண்ணியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவர் சமாதான பத்திரத்துக்காக போய் இவங்க 2 பேர் ஒண்ணு மண்ணா இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் விட்டு இப்ப ஹீரோ வெளியே வந்துட்டாரு. இருந்தாலும் மைண்டுக்குள்ள அந்த விஷயம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப மேல வந்து அண்ணனுக்கு கிஃப்ட் மாதிரிலாம் இவர் தந்துட்டு இருக்காரு. குறிப்பா சரக்க கிஃப்டா தந்துட்டு இருக்காரு. ஆனா அண்ணன் கொஞ்சம் கூட சந்தோஷப்பட மாட்டாரு. அண்ணன் எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அஃபேரை பத்தி அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமான்ற மாதிரி இவருக்கு டவுட் வருது. அது எப்படி தெரியும், தெரிய வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி இவரோட மனசை இவரே மாத்திக்கிறாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருக்காரு. இறந்து போனவங்க பேரு காவியான்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கான இறுதி சடங்கு வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப விஷால் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க வேற ஒரு லேடியை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இவர் வேற ஒரு லேடி கூட பழக்கத்துல இருக்காரு போல. ஒய்ஃபுமே அவ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சத்தம் போடுறாங்க. இவருமே பேசி அனுப்பலான்ற மாதிரி அந்த லேடி கிட்ட போறாரு. இதெல்லாம் ஒய்ஃபோட தம்பிங்க பாக்குறாங்க. அதாவது இந்த மாயாவோட தம்பிங்க பார்த்து கோவப்படுறாங்க. இந்த மாயா தான் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல விஷாலுக்கு வேற ஒரு லேடி கூட பழக்கம் இருக்கு. அந்த லேடி பேரு மாலினி அப்படின்றது. இப்ப கொல்லி வைக்கணும்ல, ஹஸ்பண்ட் தான் கொல்லி வைக்கணும்ன்ற மாதிரி முன்னாடி வந்துட்டு இருக்காரு. நீ எதுக்காகடா இப்ப வர, நீ என் தங்கச்சி விட்டு பிரிஞ்சு தானே இருந்தன்ற மாதிரி அண்ணன் கோவப்படுறாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் தான் கொல்லி வைக்கணும், அவன் வைக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ ஹஸ்பண்ட் ஆனா தீபக் தான் கொல்லி வைக்கிறாரு. அதே மாதிரி மாமியாரை கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வளைகாப்பு ஃபங்க்ஷன்னா சந்தோஷமா இருக்கணும்ல, ஆனா இந்த அண்ணி சந்தோஷமாவே இல்ல. என்னாச்சு அப்படின்ற மாதிரி சில்கி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. இப்ப எந்திரிச்சு நடக்கலான்னு பார்க்கும் போது சட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அண்ணி மயங்கிட்டாங்கன்ற மாதிரி இவங்க கத்துறாங்கல்ல. ஹீரோவோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்கு போறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் லேடியை பொறுத்த வரைக்கும் 45 வயசுக்கு மேல இருக்கும். இந்த வயசுல இவங்க IVF ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தை பெத்துக்கலாம்னு யோசிக்கிறாங்க. எதனால இந்த மாதிரி மெத்தட்ல குழந்தை பெத்துக்கலாம்னு யோசிக்கிறாங்கன்றது கிளியரா இப்போதைக்கு தெரியல. தங்கச்சிக்கான இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு விஷால் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப கடன் கொடுத்தவர்கிட்ட இருந்து கால் வருது. என் கடனை எப்பதான் திரும்பி தருவ, சீக்கிரமா தர, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை விட மாட்டேன்ற மாதிரி அந்த நபர் வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு.
இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி விசாரணை பண்றதுக்காக பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துடுறாங்க. கடைசியா சித்து பஸ் ஏறதுக்காக வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இங்க இருக்க நபர் கிட்ட விசாரிச்சுட்டுலாம் இருக்காங்க. இவருக்கு பெருசா எதுவும் தெரியல. அதனால இவங்க இங்க இருக்க சிசிடிவியை செக் பண்றாங்க. அப்பதான் சித்துவை யாரு பஸ் ஏத்தி விட்டுருக்கான்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஏற்கனவே சித்துவோட ஃப்ரெண்டை விசாரிச்சார்ல, அவன் தான் பஸ் ஏத்தி விட்டுருக்கான். ஆனா விசாரிக்கும் போது தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். என்னையே ஏமாத்திருக்கான் மேடம், விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருமே அவனை பிடிக்கிறதுக்காக வராரு. ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது அந்த சித்துவோட ஃப்ரெண்டுக்கு தெரியுது. அவன் வேகமா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அதை மீறியே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி அவனை பிடிச்சிடுறாங்க. இவன் மூலியமா உண்மையை வாங்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இறந்து போன காவியாவும் சித்துவும் சேர்ந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா டான்ஸ் பண்ணிலாம் வீடியோ போடுவாங்க. அந்த ஒரு வீடியோவை இங்க இன்ஸ்பெக்டர் லேடி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு நெருக்கமா டான்ஸ் பண்றாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டான்ஸ் வீடியோனால தான் இந்த கொலை நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோடு ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது காவியாவும் தீபக்கும் சேர்ந்து வாழ்ந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. தீபக்கு மும்மரமா போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத காவியா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப போனை வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போறாருல, யார்கிட்ட இவர் சாட் பண்றாருன்னு எடுத்து செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்காரு. எதுக்காக பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்க, ஓபன் பண்ணி காட்டுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு. அந்த ஆர்குமெண்ட்ல ஒய்ஃபை கையை நீட்டி அடிச்சிடுறாரு. இன்னல கோவப்பட்ட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. நம்ம பசங்களை விட்டு போக போறியா, நில்லு நில்லுன்ற மாதிரி சொல்றாரு. அதை மீறியும் கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே கதை பிரசன்ட்டுக்கு வருது. ஆக்சுவலா இந்த இன்ஸ்பெக்டர் லேடிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் ஒரு துணி கடை தான் வச்சிருக்காரு. அவர் பேரு ஜெகதீஷ் அப்படின்றது. ஜெகதீஷ் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் சாம்பிள் தரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இப்ப இவங்களுமே வேலைக்கு கிளம்பலான்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க சித்துவோட ஃப்ரெண்டை பிடிச்சாங்கல்ல, அவன் நான் தான் பஸ் ஏத்தி அனுப்புனேன், இந்த ஊருக்கு தான் அனுப்புனேன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லியிருப்பான். அதை பத்தி பேசிக்கிட்டே இவங்களுமே தீபக்கை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் பழக்கத்துல இருந்ததுனால இவர் கோவப்பட்டு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அந்த நேரம் நான் வீட்டுல தான் இருந்தேன், அங்க போகவே இல்ல, வேணா செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஒய்ஃப் மேல கோவப்பட்டதுக்கான காரணத்தை சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் குழந்தைய என்கிட்ட தந்துருன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் தரமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து காசு அவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. சாதாரண காசு இல்ல, 1 கோடி ரூபாய்க்கு மேல அனுப்பியிருப்பாங்க. அந்த காசை தான் திரும்ப திரும்ப அவகிட்ட கேட்டுட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஒய்ஃபை நிறைய அசிங்கமா திட்டி வாய்ஸ் நோட்லாம் அனுப்பியிருப்பாரு. அந்த வாய்ஸ் நோட் எல்லாம் பார்த்து தான் விசாரணை பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. மேடம் நான் கோவப்பட்டதுல தப்பு இல்ல மேடம், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. இவர் ஒரு வேலை பண்ணிருப்பாரா இல்ல வேற யாராவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பையனை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவன் பேரு அருண் அப்படின்றது. இவன் நடுவுல கதையில வருவான். அதனால இவனையும் கவனிச்சு வச்சுக்கோங்க. இந்த அருண் இருக்கான்ல, அந்த காலத்துல எடுத்த ஒரு போட்டோவை காட்டுறான். இவர் தான் என்னோட அப்பா, பேரு ராகேஷ் குமார் அப்படின்றது. இவர் 20 வருஷமா காணாம போயிருக்காரு, இவரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கிறான். 20 வருஷம் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கியான்ற மாதிரி இவங்க கிண்டல் பண்றாங்க. இவரெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், உன் சைட்ல நீ வேற எப்படியாவது விசாரணை பண்ணிக்கோ, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த அருணை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப சாரான்ற ஒரு இன்ஃபுளுசரை நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த சாராவும் காணாம போயிருக்க அந்த சித்துவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்றது தெரிஞ்சுதான் அந்த லேடி காவியா கோவப்பட்டிருப்பாங்க. சோ இவங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரியும்ன்றதுக்காக தான் ஹீரோ விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த சித்து எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அவன்லாம் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எவ்வளவோ வளைச்சு கேட்கிறாரு, ஆனா தெரியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல இவங்க கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல, கிளம்பலான்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவளுக்கு கண்டிப்பா சித்து எங்க இருக்கான்றது தெரியும், நம்ம கிட்ட மறைச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவங்க 2 பேர் பழகுறது அந்த காவியாக்கு தெரிஞ்சு சித்து கூட சண்டை போட்டிருக்காங்க. அதோட விளைவா தான் சித்து காவியாவை கொலை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. கன்ஃபார்மா தெரியல, இவர் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் லேடியும் ஹஸ்பண்டும் பேசிக்காம இருக்காங்கல்ல, அது ஏன் எதுக்குன்றது இப்போதைக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோ அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப திடீர்னு ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அண்ணிய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இவங்களை எதுக்காக இவ வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃப ரூமுக்கு கூப்பிட்டு பேசுறாரு. அவங்களை எதுக்காக கூட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உங்க அண்ணன் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு, அண்ணி மட்டும் தனியா அந்த இடத்துல இருந்தாங்க, எனக்கு மனசு கேட்காம தான் கூட்டு வந்துட்டேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அவங்க இங்க இருக்கும் போது அந்த விஷயம் வெளியே வந்துருச்சுன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவரும் பயப்படுறாரு. அதாவது அண்ணி கூட அஃபேர்ல இருந்தார்ல, அது வெளியே வந்துருச்சுன்னா பிரச்சனைன்னு யோசிக்கிறாரு. காவியாவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டாங்க பாத்தீங்களா, அந்த 1 கோடி ரூபாயில இருந்து இந்த சித்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல தந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. 10 லட்சம் ரூபாயை வச்சு அவன் என்ன பண்ணான்னு விசாரிக்கும் போது ஒரு டான்ஸ் ஸ்கூல ஆரம்பிக்கலான்ற மாதிரி அவன் சில ஏற்பாடுலாம் பண்ணிருக்கான். ஒரு புரோக்கர் கிட்ட பேசி அட்வான்ஸ்லாம் தந்திருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த சித்துவை பொறுத்த வரைக்கும் லவ்ன்ற பேர்ல ஏமாத்தி
நிறைய காசை வாங்கியிருக்கான், லவ் பண்றான்னு நினைச்சு இவங்க காசை தந்திருக்காங்க. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் சாரான்ற பொண்ணை தான் லவ் பண்றான்றது தெரிஞ்சோன்னா கோவப்பட்டிருக்காங்க. இந்த கோவத்தோட விளைவா கொலை பண்ணிருக்கான், இப்ப தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த விஷால் கடன் பிரச்சனையில இருக்காருல, அது ஏன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. இவருக்கு மாயான்னு ஒரு ஒய்ஃப் இருந்தாலும் மாலினின்ற வேற ஒரு லேடி கூட பழக்கத்துல இருக்காரு. அந்த மாலினி இருக்கிறதுக்காக ஒரு வீடை இவர் எழுதி தந்திருப்பாரு. அதனால கொஞ்சம் கடன் பிரச்சனையில மாட்டிருப்பாரு. இவங்க தான் அந்த மாலினியா இருப்பாங்க. மாலினி கூட ஹஸ்பண்ட் பழகிறது மாயாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அடிக்கடி பழகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுப்பாங்க. விஷாலுக்கு மாலினின்னு ஒரு செட்டப் இருக்கிறத பத்தி இப்ப அசிஸ்டன்ட் மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. இந்த விஷாலுக்கு வேற ஒரு லேடி கூட பழக்கம் இருக்குன்ற மாதிரி இவங்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப இவங்களுக்கு வாந்தி வருது, வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதோட விளைவா தான் இவங்களுக்கு அப்பப்ப வாந்தி வரும் போல. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த சித்துவ அங்க இருக்க போலீஸ்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் போனோம், நீயும் உன்னோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து அங்க போய் செக் பண்ணுங்க, சீக்கிரமா அவனை புடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஒய்ஃபை விட்டு பிரியணுமே அப்படின்ற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. அருண் ஒரு பையனை கவனிச்சு வச்சுக்க சொன்ன பாத்தீங்களா, இவன் தான் அந்த அருணா இருப்பான். இவனோட அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்து காணாம போயிட்டாரு. இப்ப அந்த ராகேஷ் குமார்ன்ற அப்பாவை தேடி தான் இவன் வந்திருக்கான். இவன் வாழ்க்கையை நடத்துறதுக்கு வேலை பார்க்கணும்ல, அதனால ஒரு ரோட்டு கடையில இவன் வேலை பார்க்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நைட்டு நேரம் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. எங்க கிளம்புறீங்கன்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. சீனியர் ஒரு வார்த்தை கூட நீ போறியா இல்லையான்னு கேட்காம அந்த இடத்துக்கு போன சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்ல, நான் அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. இப்ப அண்ணி இருக்காங்கல்ல, நான் வந்தது உன் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலையா, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலையேன்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி சில்கியும் சமாளிக்கிறாங்க. இறந்து போன காவியாவோட ஹஸ்பண்ட் பேரு தீபக்னு சொன்னல, அவருக்கு 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 சின்ன பசங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு நானிய வீட்டுல வச்சிருக்காரு. இப்ப பசங்களெல்லாம் அவங்க படுக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பக்கத்துல வந்து இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேருமே கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ அந்த இடத்துக்கு வந்து இவங்க ஒண்ணு மண்ணா இருக்கிறத வீடியோ எடுக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் தீபக் சொல்றாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. தேர்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா விஷால பொறுத்த வரைக்கும் 2 பொம்பளை பசங்க இருப்பாங்க. அவங்களுமே அத்தை டான்ஸ் பண்ணலான்ற மாதிரி இறந்து போனா அந்த காவியாவை கூப்பிடுறாங்க. காவியா இந்த டைம் உயிரோட தான் இருந்திருப்பாங்க. காவியாவும் பசங்க கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விஷால் வீட்டுக்கு வராரு. ஏன் பசங்களையும் கெடுக்கிறியா அப்படின்ற மாதிரி பலார்னு தங்கச்சி கண்ணத்திலேயே அறையிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு அசிங்கமா இல்லையா, ஊர் காரி துப்புற மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப தங்கச்சியும் அண்ணனை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் ஒழுங்கா, ஒய்ஃப் 2 பசங்க இருக்காங்க, அதை மீறியும் வேற ஒருத்தி கூட பழக்கத்துல இருக்கல்ல, ஆண்கள் பண்ணா சரி பெண்கள் பண்ணா மட்டும் தப்பான்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க கேட்டது கரெக்ட் இல்ல, அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அண்ணன் இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப அண்ணனோட ஒய்ஃபான மாயாவும் முறைச்சு ஹஸ்பண்ட பாக்குறாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலா தீபக்கும் அந்த நானியும் ஒண்ணு மண்ணா இருந்ததை யாரோ வீடியோ எடுத்தாங்கல்ல, ஒரு போலீஸ் தான் வீடியோ எடுத்திருப்பாரு. ஆக்சுவலா இந்த ஹஸ்பண்ட ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சொல்லியிருப்பாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவங்க ஒண்ணு மண்ணா இருந்ததை வீடியோ எடுத்திருப்பாரு. அது எதுக்கு வீடியோ எடுத்த, டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. அவருமே டெலீட் பண்ணிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடி இவங்க 2 பேர்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க லைஃப்ல சேரணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சேர்ந்துக்கோங்க, ஆனா இந்த நேரத்துல அதை பண்ண போறீங்களா, இப்ப மட்டும் நீங்க பண்ணது வெளியே வந்திருந்தது, நீங்க 2 பேர் சேர்ந்து தான் அந்த காவியாவோட கதையை முடிச்சதா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு வார்னிங் தரேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சித்து ஒரு ஊருக்கு போனா பாத்தீங்களா, அந்த ஊருக்கு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. அங்க இருக்க கடையெல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சித்துவை பாத்தீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரு நபர் பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தான், அந்த பொண்ணு கூட சேர்ந்து தான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல சேர்ந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இஸ்ரேல சேர்ந்த பொண்ணு இங்க என்ன பண்றான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்துக்கு நிறைய இஸ்ரேல் பொண்ணுங்கலாம் வருவாங்க, அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும் வந்திருப்பா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மடம் எங்க இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க டீட்டெயில வாங்குறாங்க. பக்கத்துல தான் இருக்கு, நிறைய இஸ்ரேல் பொண்ணுங்க வருவாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த மடத்துல போய் விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது பீஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இங்க நிறைய இஸ்ரேல் பெண்ணுங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களோட டீட்டெயில் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கடைசியா வந்தவங்களோட டீட்டெயில் எல்லாம் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவர் தந்துடுறாரு. இவங்களுமே நோட் பண்றாங்க. ஒவ்வொரு வீடா போய் செக் பண்ணோன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட ஒய்ஃப் சில்கியை பத்தி நமக்கு காட்டுறாங்க. சில்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்லர் வைக்கணும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருப்பாங்க. அவர் ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருப்பாரு.
அந்த பார்லரை அண்ணி கிட்ட காட்டலான்ற மாதிரி இவங்களும் கூட்டு வந்து காட்டுறாங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்ற மாதிரி அண்ணி பேசிட்டு இருக்காங்க. சிலர்லாம் ரோட்லயே படுத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி படுத்துட்டு இருக்க ஒரு நபர்கிட்ட இந்த அருண் பேசுறதுக்காக வந்திருக்கான். என் அப்பாவோட பேரு ராகேஷ் குமார், இவர் தான் என்னோட அப்பா, இவரை பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறான். அதுக்கு இந்த பெரியவர் இருக்கார்ல, எனக்கு தெரியல, இந்த இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க கண்டுபிடிக்கிறது தான் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட வேணா விசாரிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விஷால பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குடோனை வச்சிருப்பாரு. அந்த குடோன்ல ஒரு ஒர்க்கரையும் வச்சிருக்காரு. அந்த குடோனை விலைக்கு விக்கலான்றதுக்காக ஒரு ஏஜென்ட்டை இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாரு. இந்தாங்க பாருங்கன்ற மாதிரிலாம் ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து விஷாலுக்கு கடன் கொடுத்த நபர் இருக்கார்ல, சண்டை போடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க எதுக்காக வந்த? இப்பதான் இந்த டீல் முடிகிற மாதிரி இருக்கு, இந்த டீலை முடிச்சிட்டனா நிறைய காசு கிடைக்கும், உன்னோட கடனை அடைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதே மாதிரிதான் ஒவ்வொரு வாட்டியும் ஏமாத்திட்டு இருக்க, இன்னும் ஒரு வாரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள கடனை அடிக்கல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கதவு திறந்திருந்ததுனால தானே இவர் உள்ள வந்துட்டாரு. அதனால இவருமே ஒர்க்கர் கிட்ட சத்தம் போடுறாரு, ஏன்டா கதவை திறந்து வச்ச, போய் லாக் பண்ணிடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஒர்க்கரும் லாக் பண்றதுக்கு போறாரு. இப்ப இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அவர் இடமே வேணான்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு. ஏன் எதுக்குன்னு விஷால் விசாரிக்கும் போது இந்த நபருமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, உங்க மச்சானுங்க தான் தொல்லை கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காரணம் இவரோட ஒய்ஃப் மாயா இருக்காங்கல்ல, மாயாக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணன் தான் இந்த இடத்தெல்லாம் நாங்க விற்க விட மாட்டோம், பிரச்சனை பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற இடம்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த டீலர் கிளம்பி போயிடுறாரு. எதுக்காக ஒய்ஃபோட அண்ணன் இப்படி பண்றான்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. ஏற்கனவே ஒரு இடத்த கீப்புக்கு எழுதி வச்சிட்டாரு. இப்ப இன்னொன்னு இடத்தையும் வித்துட்டா மாயாக்கு எதுவுமே கிடைக்காது இல்ல, அதனால தான் மாயாவோட அண்ணன் இப்படி பண்ணிருக்காரு போல. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, ஒரு லாயரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. தீபக்கை விட்டு காவியா பிரிஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா, ஆனா பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எப்படியாவது பசங்களை எனக்கு வாங்கித்தாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் எடுத்தாங்கல்ல, அதுல 10 லட்சம் ரூபாய் சித்துக்கு தந்திருப்பாங்க. மீதி காசு எல்லாத்தையும் இந்த கேஸுக்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி அண்ணனோட சொத்துலயே எனக்கு பங்கு இருக்கு, அதை வாங்குறதுக்கான ஏற்பாடும் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த லாயர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஓஹோ, அண்ணன் கிட்டயும் சொத்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா, அதனால அண்ணன் கூட கோவப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் பண கஷ்டத்துல இருக்காருல்ல, அதனால கோவப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க தெரிஞ்சுக்கிட்டத பத்திலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நீ போன விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நாங்க இஸ்ரேல சேர்ந்த ஒவ்வொரு பொண்ணா மீட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் அவன் மாட்டல மேடம், மாட்டினா சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இஸ்ரேல சேர்ந்த எல்லா பொண்ணுங்களும் ஹோட்டல் ரூம்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணோட ரூமுக்கு விசாரணை பண்றதுக்காக வராது. அந்த மாதிரிலாம் யாருமே என் கூட வரலன்னு இந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா இவங்க ரூம்ல இருந்து அவனோட ஸ்மெல் வருது. அவன் ஷூ ஸ்மெல் ரொம்ப கெட்ட நாத்தம் வரும்ல, அதே நாத்தம் இந்த இடத்துல வருது. சோ அவன் இங்கதான் இருந்திருக்கான் அப்படின்றது இவருக்கு தெரிய வந்துருது. இங்கே வெயிட் பண்ணுவோம், அவன் மாட்டுவான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இவரும் இவரோட அசிஸ்டன்ட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவன் இருக்கான் பாத்தீங்களா, கேஷுவலா இந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கவனுக்கு போலீஸ் சுத்து போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருது. அச்சச்சோ போலீஸ் வந்துட்டாங்க, இங்க இருந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி துரத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப் ஆகி விழுந்துருவாரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, வெறித்தனமா இவனை துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. பிரிட்ஜ் மாதிரியான ஒரு இடத்துல இவன் ஓடி போயிட்டு இருக்கான். நடுவுல ஒரு கார் வந்துருது. காரை தாண்டி தான் இவன் போனோம். ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா நின்று, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்பயும் அவன் தாண்டிலாம் போறதுக்கு ட்ரை பண்றான். இப்ப ஹீரோவும் புடிச்ச அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப தீபக் இருக்கார்ல, மாமியாரை பார்த்து பேசுறதுக்காக கோயில் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப மாமியார் பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த காவியாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது சொத்து கீத்துன்னு இவர் எதுவுமே கேட்டிருக்க மாட்டாரு, வரதட்சணை மாதிரி எதுவுமே கேட்டிருக்க மாட்டாரு. நான் என்னோட காசு தாமா கேட்கிறேன், 1 கோடி ரூபாய் அவ மாத்திக்கிட்டா, அந்த 1 கோடி ரூபாயை வச்சுதான் நான் பிசினஸ் எல்லாம் பண்ணேன். இப்ப 2 குழந்தைங்களை நான் தான் பாத்துக்கணும், அதுக்கு அந்த காசு தேவைமா, என் காசை மட்டும் தந்துருங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பிரச்சனை என்னன்னா இவங்க பையனே பண கஷ்டத்துல இருக்காரு. இவங்க கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்ல. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க மாயா இருக்காங்கல்ல, எத்தனை வாட்டி சொல்றது, அந்த காசை பத்தி எல்லாம் கேட்காதீங்க, இங்க இருந்து எந்திரிச்சு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் ரொம்ப விரக்தியா பேசுறாரு. அந்த காசை மட்டும் தந்துருங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு கிளம்புறாரு. இவர் தான் மாயாவோட அண்ணனா இருப்பாரு. மாயாவோட அண்ணனா தம்பியான்னு தெரியல. இவர் தான் இடத்தை விற்காம தடுத்திருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுனால விஷால் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என் இடத்த நான் வித்தா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. நீ பாட்டுக்கு வித்து ஏற்கனவே செட்டப்க்கு தந்துட்ட, இந்த இடத்தையும் வித்துட்டனா என்னோட அக்கா என்ன பண்ணுவா, அதனால தான் இடத்தை விக்காம தடுத்தேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். என் அக்காக்கு மட்டும் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்ச, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங்கும் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் இவர் கவலைப்பட மாட்டாரு. இவனை கண்டுக்காம இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போய் விசாரின்ற மாதிரி அருண் கிட்ட சொன்னார்ல, அதனால இவனுமே அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கான். 20 வருஷம்னா ரொம்ப கஷ்டம் பான்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
2-3 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் ஆனா கூட நாங்க கண்டுபிடிச்சு தந்துருவோம். 20 வருஷம்னு சொல்ற, 20 வருஷம் நீ என்னப்பா பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. என் அப்பா காணாம போனதை இத்தனை வருஷம் என்னோட அம்மா மறைச்சு வச்சிருந்தாங்க, இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இந்த சின்ன பையன் சொல்றான். உன் அப்பா ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்றல, ஜார்க்கண்ட்ல இருந்து மிஸ் ஆனவங்கள அந்த காலகட்டத்துல நாங்க தேடி இருக்கோம். அப்ப சிலர்கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணிருக்கோம். அதுல ஒருத்தரோட பேர் இதுதான், அந்த நபர்கிட்ட போய் பேசிப்பாரு, அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் லேடியோட அசிஸ்டன்ட் ஜெகதீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு துணி கடை வச்சிருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த துணி கடையில அளவு தரதுக்காக ஒரு சின்ன பொண்ணு வந்திருப்பா. இவர் குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வராருல, அதனால அந்த சின்ன பொண்ணோட அம்மா நம்ம வேற கடையை பாத்துக்கலான்ற மாதிரி இங்க இருந்து பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு குடிபோதையில் தான் இருக்காருன்னு தெரிய வருது. இப்ப இவரை கூட்டு போறதுக்காக போலீஸுங்க வந்திருக்காங்க. காரணம் இவர் சீமன் சாம்பிள தரவே போக மாட்டாரு. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்களே கூட்டு போங்கன்ற மாதிரி ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. இவர் எப்படியாவது தப்பிக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, லாக் பண்ணி இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இதே சமயம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த சித்துவை இந்த ஊருக்கு கூட்டு வந்துடுறாரு. லாடம் கட்டுறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க, சீமன் சாம்பிள் தரதுல இவருக்கு விருப்பமே இல்ல போல. ஏன் எதுக்குன்றது தெரிய மாட்டேங்குது. இப்ப இவருமே சீமன் சாம்பிள்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி எடுக்கும் போது ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட லைஃப்ல ஏதோ நடந்திருக்கு, என்னன்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சில்கி இருக்காங்கல்ல, இவங்களும் ஹீரோவும் சேர்ந்து எடுத்த போட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற அன்னிக்கு லைட்டா கஷ்டமாலாம் இருக்கு. இப்ப இவருமே ஊர்ல இருந்து வந்துடுறாரு. ஒய்ஃபுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அன்னிக்காக எதையும் வாங்கிட்டு வரலையா, இது அன்னிக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட தந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவ வேற புரியாம இப்படி பேசுறாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி தந்துருங்கன்ற மாதிரி இங்க இருந்து வெளியெல்லாம் போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவரும் அண்ணி உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தன்ற மாதிரி அந்த சாரி எல்லாம் தராரு. அண்ணியும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நமக்கும் அன்னிக்கும் இருக்க தொடர்பை பத்தி என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு தான் நமக்கு கச்சேரி இருக்குன்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் சித்துன்னு ஒருத்தரை கூட்டு வந்தாருல, அந்த சித்து வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டான். கவலைப்படாதீங்க மேடம், எப்படியாவது அடிச்சு பேச வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜெகதீஷ் இருக்கார்ல, வீட்டுக்கு ஒரு மெக்கானிக்க கூட்டு வந்திருக்காரு. இவர் வீட்டுல ஒரு புல்லட் இருக்கு போல, அந்த புல்லட்டை கொண்டு போகணும்னு சொல்லிட்டாரு. அவனுமே காசு எவ்வளவு வேணும்னு கேக்குறான். காசெல்லாம் தேவையில்லை, சும்மாவே தள்ளிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுமே இங்க இருந்து தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா இன்ஸ்பெக்டர் லேடி எதிர வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. இந்த பைக் இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க போல. இந்த பைக் இங்கதான் இருக்கணும் விடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, நீ கொண்டு போன்னு சொல்லிட்டாரு. இப்படி மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ள இந்த இடத்துல சண்டைலாம் ஏற்பட்டு இருக்கு. அப்பதான் என்ன பிரச்சனைன்னு தெரிய வருது. இவங்க 2 பேருக்கு 17 வயசுல ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் இவரால இறந்து போயிருப்பான். இவர் குடிபோதையில பைக் ஓட்டுனதுனால அந்த பையன் இறந்து போயிட்டான் போல. ஜெகதீஷ் ஒன்னால தான் நம்ம பையன் இறந்து போனான்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. பையன் ஞாபகமா இந்த பைக் மட்டும் தான் இருக்கும், அதை வச்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி உங்களுக்குள்ள சண்டை ஏற்படுதுல, ஹீரோ தான் 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல இவங்க பையனை இழந்திருக்காங்க, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. இதோட நமக்கு 3rd எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இப்போ வரைக்கும் கதை எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.